ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு ஆல்வேஸ் பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட். ஸோ சமீப காலமாக மதுரையில் எக்கச்சக்கமான பால வேலைகள் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. அதில் ஒரு முக்கியமான பாலமாக நம்ம நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேலமடையில் வரக்கூடிய ஜங்ஷனில் வரக்கூடிய பாலம். பிகாஸ் அந்த இடத்துல வந்து வேலைக்கு போகிறதுக்கோ ஸ்கூல்ஸுக்கோ ஹாஸ்பிட்டல்ஸுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஜங்ஷன் அந்த ஜங்ஷன் இருக்கிறனால மார்னிங் டைமில் எக்கச்சக்கமான டிராஃபிக் ஜாம். ஸோ இந்த பாலம் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் வாகன ஓட்டிகளுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாமே இது தாண்டி தான் காலேஜஸ் தாண்டி போகிறனால காலேஜ் ஸ்கூல் பஸ்ஸஸ் ப்ளஸ் ஆஃபீஸோட பஸ்ஸஸ் இப்படி எக்கச்சக்கமான டிராஃபிக் ஜோன் கிரியேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வண்டியூர் கம்மாயை ஒட்டி கரையோரத்துலேயே ஒரு சூப்பரான ஒரு பாலம் ஒன்று அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாலம் அமைக்கும்போது பார்த்திங்கன்னா ஆவின் பக்கம் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு கால்வாய் ஒன்று போயிட்டுருக்கும். பார்த்துருப்போம், சாக்கடை மாதிரி ஒன்று ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். அது மதுரையோட வடமேற்கு அதாவது நம்ம செல்லூர், ஆணையூர், கூடநகர் அந்த பக்கம்லாம் இருக்கக்கூடிய கம்மாய்கள் நிறைஞ்சிச்சின்னா வரக்கூடிய கால்வாய் தண்ணி வந்து இது வழியாக வந்து நம்ம பழைய பாண்டிகள் ஜங்ஷன் மேலமடை ஜங்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு கால்வாய் மூலயமா திரும்ப வைகை ஆற்றில் போய் சேரும். இப்போ நான் பார்க்கும்போது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கால்வாய் எல்லாமே சேஃபாக மூடியிருக்காங்களா இல்லை வந்து ஃப்யூச்சரில் திரும்ப யூஸ் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரோடு ரொம்ப சின்ன ரோடு அந்த மாதிரி இருந்துச்சு. ஆக்கிரமிப்புகள் சாலை ஓரத்தில் மணல்கள்லாம் அகற்றப்பட்டு சாலையே ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியுது. மதுரையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறுஞ்சாலைகள்லையும் அவங்க முடிஞ்சாலும் கவர்மெண்ட்லேருந்து சாலை விரிவாக்கம் பண்ணுறாங்க. இருந்தாலும் வாகனங்கள் நிறுத்தக்கூடிய பார்க்கிங் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய கடைக்காரங்க பார்க்கிங் பண்ணுறதுனாலேயே அந்த சாலைகள்லாம் ரொம்ப குறுஞ்சாலைகளாக தெரியும். இதை தாண்டி போனோம்னா நம்ம இந்த கூரைக்கடை புரோட்டா கடை அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்மெண்ட் ஒன்று வரும், பார்த்துருப்போம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப சாலை குறுகலாக இருக்கும். ஈவினிங் டயத்துலலாம் அந்த ஸ்கூல் முடிஞ்சு வர டைமில் பயங்கர டிராஃபிக் ஜோனாக இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் ஆல்ட்ரேட்டாக கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் இருக்கும். அதை கவர்மெண்ட் கையாளுந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மதுரையில் நல்ல டிராஃபிக்கை வந்து குறைக்க முடியும் வாகனம் ஓட்டிங்கன்னா. இப்போ ஆல்ரெடி மதுரை வைகை வடகரை தென்கரையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோடு போட்டனாலே எக்கச்சக்கமான டிராஃபிக் குறைஞ்சிருச்சு. மதுரை சிட்டிக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் அப்போ ரோடு ஆல்ட்ரேட்டாக அந்த ரோடை யூஸ் பண்ணுறதுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. இப்போ கோரிப்பாளையம் பாலத்தில் கூட அவங்க பாலம் போட்டுகிட்டு இருக்கும்போது ஜிஹெச்கிட்ட இருந்து ரோடு ஆல்ட்ரேட் யூஸ் பண்ணும்போது அந்த பாதை வழியாக நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ மதுரைக்கு இன்னும் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து மதுரை வந்து இன்னும் டெவலப்மெண்ட் ஆகணும் அப்படின்றது என்னோடய ஆசை. ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.